மாயா 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அன்பு மகர ராசி நேயர்களே வணக்கம். இந்த மகர ராசி அல்லது மகர லக்னக்காரர்கள் இதை ஆளக்கூடிய கிரகம் சனி பகவான், ஜீவனகாரகன், கர்மகாரகன். நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமான சில காரியங்களை செய்து கொடுக்கக்கூடியவர். ஆயுள்காரகன். ஆயுள்னா நம்மளுடைய ஆயுள் மாத்திரம் இல்லை, நாம் செய்யக்கூடிய விஷயத்திற்கான ஆயுளையும் காப்பவர் அவர் தான். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ராகு பகவானும், ராசி அதிபதி அல்லது லக்ன அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்திலும் வக்ரம் பெற்றிருக்கிறார். அதே நேரம் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் அதிசாரம் பெற்று அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அன்று கடகராசி மண்டலத்திற்குள் வரார். இந்த 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் இது ஒரு மறைவு ஸ்தானம். இங்கே கேது பகவான் சுக்கிர பகவானுடன் இணைந்திருக்கிறார். மாதத்தினுடைய துவக்கம் புத பகவானும் சூரிய பகவானும் பாக்கியஸ்தானத்தில், அதே நேரம் செவ்வாய் பகவான் அதாவது ஒரு பாதகாதிபதி அவர் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்போது இங்கே தான் நாம் கவனமாக இருக்கும். முதல் விஷயம், விபரீத ராஜயோகம் கிடைக்கும். இந்த விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்னென்னா, இங்கே 12ஆம் இடத்திற்கு அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறார். சரி, இந்த ராஜயோகம் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா, அவர் அந்த பகவான், அந்த குரு பகவான் எப்படி இருக்கிறார், அவர் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாருங்கிறது தான் முக்கியம். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற தசாபுத்தியும் முக்கியம். உடனே விபரீத ராஜயோகம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், பாதகாதிபதியான செவ்வாய் பகவான் கர்மஸ்தானமான 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போது இவர் தான் பாதகாதிபதி. இவர் 10ஆம் இடத்துல போயிட்டு உக்காந்துட்டு இருந்தால் நம்மளுடைய தொழில் எப்படி இருக்குங்கிறத நாம் யோசிக்கணும். அதே நேரம் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதத்தில் பாதியில் அவர் 10ஆம் இடத்திற்குள் வர்றார். இந்த 10ஆம் இடத்திற்குள் வந்து 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தை பார்வையிட போகிறாங்க. இந்த புத பகவானும் 6ஆம் இடத்திற்கு அல்லது 9ஆம் இடத்திற்கு அதிபதி, அவரும் 10ஆம் இடத்தில் வருகிறார். ஏட்டிக்கு போட்டியான சிந்தனைகள், ஏட்டிக்கு போட்டியான நீங்கள் செயல்படக்கூடிய விதம், சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்கும் மற்றவங்களுக்கு. ஆனால் எல்லா விஷயத்தையும் ரொம்ப கடுமையாக கஷ்டப்பட்டு நீங்கள் செய்வீங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். தொழில் ரீதியான விஷயங்களில் யோசித்து செய்யணும். குழந்தைகள் என்று நாம் சொல்லும் பொழுது அவர்களுடைய ஆயுள், ஆரோக்கியம், படிப்பு, இந்த விஷயத்தில் கவனம் வச்சுக்கணும். அவங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க, இருந்தாலும் சோபிக்க முடியலையேன்னு நினச்சி சில நேரத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல்கள் இருக்கும். பேசும் பொழுது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசாதீங்க, கனிவாக பேசுங்க. குடும்பத்துலேயும் சரி, வெளி இடத்துலையும் சரி, கொஞ்சம் கனிவாக பேசினீங்கன்னா உங்கள் காரியம் நடக்கும். புதிய காதல் மலரும். அதே நேரத்தில் அந்த புதிய காதலாக இருக்கட்டும், பழைய காதலாக இருந்தாலும் சரி, சிறிய முறிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்தில், இந்த காலகட்டத்தில் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அன்று அதிசாரம் பெற்று குரு பகவான் வர நேரத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், தெம்பு கிடைக்கும். எதிராளிகளுடைய லாபம், பலம் உங்களுக்கு தெரியும். ஆனால் எதிராளிங்க உங்களை விட இப்போ வீக்காக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய காலகட்டங்கள். காலில் அந்த தொடை, முட்டி, கால், இந்த இடத்துல கவனம் வேணும். அந்த இடத்துல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் அவசியமாக நீங்கள் பாதுகாத்துக்கணும். இந்த இடுப்பு அல்லது மறைமுக ஸ்தானத்தில் இந்த அரிப்பு, சிரங்கு, இது போன்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுங்கிறதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.